ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர்ஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் தக்காளி சட்னி அரைக்க சொல்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த சட்னியை அரைச்சி கொடுக்கலாம். இல்லைப்பா, என் வீட்டில் எப்பயுமே தக்காளி ஸ்டாக் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்களும் ஒரு முறை இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2 இட்லியோ 2 தோசையோ எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க. இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ளீஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தானே நம்ம போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்க போகிறேன். எப்படி வதக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உள்ள இந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் லைட் கோல்டன் கலர் வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். இப்போ இதை வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த சட்னிக்கு காரத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூடவோ, இல்லை கம்மியாக சாப்பிடுவேன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோ செய்யலாம். லைட்டாக உப்பு போட்டு வதக்குறேன், ஏன்னா சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால். இப்போ உப்பு போடுறதுனால லாஸ்ட்டாக நீங்கள் நிறைய உப்பு போட்டுறாதீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ இதுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்க்க போகிறோம். புளியும் லைட்டாக போட்டு சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியை நான் என்ன பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு 4 கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். இந்த சட்னி தக்காளி இல்லாமல் தான் செய்யணும். என்னைக்காவது ஒரு நாள் தான் நான் தக்காளி சேர்த்து செய்வேன். இன்றைக்கி நான் தக்காளி சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் தக்காளி நிறைய இருந்தாலும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும். தக்காளி இல்லாமல் செஞ்சால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் சும்மா போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுமே, நான் சும்மா சின்ன சைஸ் தக்காளியை மட்டும் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வதக்கியாச்சு. ஸோ இப்போ நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் தானே மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்க முடியும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதோடு சேர்த்து ஆற விட போகிறோம். நம்ம அடுப்பு ஆனில் இருக்கும்போது போட்டு தேங்காவையும் மதக்கணும்னா டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். இந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணணும், ஆற விடுவோம் இல்லையா, அப்போ இந்த தேங்காவையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற விடும். அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றினோன்னா இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 85லேருந்து ஒரு 90% மட்டும் அரைச்சா போதும். ரொம்ப போட்டு அரைக்கிறேன்னு சொல்லி கம் மாதிரி அரைச்சோன்னா எந்த ஒரு சட்னியுமே அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ 85லேருந்து 90% மட்டும் அரைச்சா போதும். அதுக்காக பிகினர்ஸ்லாம் 50% அரைச்சிட்டு நீங்கள் தானே கொஞ்சமாக அரைக்க சொன்னீங்களேன்னு அரைச்சிட்டிங்கன்னா அது வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வாயில் வரும். ஸோ அந்த சாப்பிடும்போது அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஸோ 85லேருந்து 90% மட்டும் அரைக்கணும். அரைக்க உங்களுக்கே பழகிடும். ஃபுல்லாக போட்டு அதை கம் மாதிரி போட்டு அரைச்சா அது எப்படி இருக்கும், ஒரு கொஞ்சம் விட்டு அரைச்சோன்னா அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போடுறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இந்த உளுந்து கருவேப்பிலை எல்லாமே தாளிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த சட்னிக்கு. பாருங்கள், சட்னியை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்னியில் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். வாவ், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 2 இட்லி 2 தோசை எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க, ஷுவராக சொல்கிறேன். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சாப்பாட்டெலாம் வேஸ்ட் பண்ணாமல் அது இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பசியை குறைப்போம். நன்றி, வணக்கம்.